கடைசி ஆடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவுது. கவுண்டம்பாளையத்துல பாலத்துக்கு கீழே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்க வீடு வீடு அது வரைக்கும் சரி, அதே தெருவுல தான் இப்போ நம்ம வந்து ஓட்டர் ஐடி வாங்கணும்னு நினைக்கிறேன். வோல்க்ஸ்வாகன் ஷோரூம் இருக்கு, அதுக்கு 2 ஸ்டாப் தள்ளி மெயின் ரோட்லயே அவங்க வீடு இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஜாவா நீங்களாம் மதுரையில இருந்து வரணும், எனக்கு இங்க இருந்து 1.5 மணி நேரம் தான். இப்ப ஏறணும்னா நான் 10 மணிக்கு போயிருவேன். நான் கார் எடுத்தேன்னா 3.5 மணி நேரம், ஒரே பிடியா பிடிச்சேன்னா நேரம் ஒட்டஞ்சத்திரம் தாண்டினா போதும், அங்கிட்டு 1.5 மணி நேரத்துல கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருவேன். 3 மணி நேரம் ஆகுங்கல்ல, நான் 1.5 மணி நேரத்துல போயிருவேன். அத்தை அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பாப்பா நல்ல முடிவு எடுத்திருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டுருவேன். நான் பழங்கள்லாம் வாங்கிட்டு கிளம்பலான்னு பாக்குறேன். ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அப்படியே சேர்ந்து கட்சியிலேயே சேர்த்து விட்டுலாம். இந்த ஆடியோல நீங்க கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும், தாவேகா வைஷ்ணவியோட அம்மா கிட்ட போயிட்டு அத்தை அப்படின்னு சொன்னா பொண்ணு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திமுக தொண்டர்கள் பேசுற இந்த ஆடியோ தான் சமூக வலைதளங்களில வேகமா பரவுது. அதாவது தாவேகா வைஷ்ணவியை இது வரைக்கும் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, டிவிகேவோட ஒரு மங்கை, டிவிகேவோட அக்கா, சின்ன பசங்க எல்லாம் டிவிகேல குதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேரை வாங்கிட்டு விஜய் மூலியமா ஃபேம் வாங்கிட்டு அதன் மூலியமா இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஏத்திட்டு இன்னைக்கு இனிமே என்ன திமுக வைஷ்ணவின்னு கூப்பிடுங்க அப்படி சொன்ன காரணத்தினால எல்லா ஃபேன்ஸும் இப்ப அப்படியே ஹேட்டர்ஸா மாறிட்டாங்க. அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்த கமெண்ட்டும் பாத்தீங்கன்னா பயங்கர மோசமாவே வந்துட்டு இருக்கு.